கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு விஜய் வெளியிட்ட காணொலி மூலம் விஜயின் இதயத்தில் காயமோ வலியோ இல்லை என்பது உறுதியாக இருப்பதாக சீமான் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் 41 பேரின் உயிரிழப்பிற்கு விஜய் மட்டுமே காரணம் என கூறினார். அவர் தம்பியோட அந்த காணொலியை பார்க்கும்போது அதில் அவர் பேசுனதில் அவருக்கு இதயத்துக்குள்ள காயமோ வலியோ இல்லை, இருந்தால் அந்த மொழியில் அது வெளிப்பட்டிருக்கும். அது இல்லை. அதை கேட்கும்போது கஷ்டமா இருக்கு. இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் தம்பி விஜய் அந்த இடத்துக்கு பரப்புரைக்கு போனதுனால தான் இது நிகழுது. நான் போலேன்னா அது நிகழாதுல்ல, நான் போனதுனால தான் நிகழுது. அப்போ காரணம் யாரு? மற்ற இடத்துலலாம் நடக்கலை, இங்கே ஏன் நடந்துச்சுன்னு சொல்றது இல்லை. அப்போ அந்த இடத்துல நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த இடத்துல ஏன் நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா? எல்லா கூட்டத்திலையும் மயங்கி விழுந்தாங்க, இதுலேயும் மயங்கி விழுந்தாங்க. நெரிசலாக இருந்தனால மிதிச்சு அது காயம்பட்டு இறந்து போயிட்டாங்க. அதுதான் மூச்சு திணறல் இருக்கு. ஆள் புகுந்தாங்க, கத்தியால் குத்துனாங்கன்னா மருத்துவமனையில் போய் பார்த்தேன். ஒருத்தர் கூட கத்தியால் கீறின காயத்தில் வந்து படுத்திருக்கலையே. காலில் கையில் காயம், கழுத்தில் காயம், எல்லாம் மிதிச்சது. அவங்களே சொல்கிறாங்க, மயங்கிட்டோம், கீழே விழுந்தோன்னா மிதிச்சுட்டாங்க. சில பேர் நாங்கள் போகிறோன்னா இல்லை தலைவர் வந்துடுவார், நில்லுங்கன்னு எங்களை நிறுத்திட்டாங்க. அதில் நெரிசலில் சிக்கிட்டோம், மயக்கம் வந்துருச்சு தான் சொல்கிறாங்க. ஏன்னா காலையிலேருந்து சாப்பிடல, நீர் அருந்தலை. தம்பிக்கிட்டே கேட்குறாரு, தண்ணியை தூக்கி போடுங்க அப்படின்னு. ஒருத்தர் தேவைக்கு போடுறாரு. அப்போ சுற்றி இருக்க எல்லாருக்கும் தாகம் தானே. நீங்கள் ஏதாவது பழி வாங்கணும்னு நினச்சா நீங்கள் என்னன்னா, இது எப்படி திரைப்பட கதாநாயக வசனமாக இருக்குது அப்படின்னா, அங்கே கதாநாயகி குடும்பத்தை எல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு என்னை பிடிச்சி வச்சுட்டு கேட்கும்போது தொடர்தான் இருந்தால் என்னையை தோடு, அவங்களையெல்லாம் விடு அப்படின்னு வசனம் பேசும்ல. அப்படின்னு பார்க்கும்போது அது நல்ல அணுகுமுறை இல்லை. அந்த சிஎம் சார் அப்படிங்கிறதே அது சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு கூப்பிடுற மாதிரி இருக்குது. ஆனால் உட்கார்ந்து இருக்கிற அந்த நாற்காலி இந்த நிலத்தில் பெரும்பெரும் தலைவன் உட்கார்ந்தது. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தாத்தன், குமாரசாமி ராஜா, மூதறிஞர் ராஜாஜி, பெருந்தலைவன் காமராஜ், பேரறிஞர் அண்ணா போன்ற பெருந்தலைவர்கள் இருந்த ஒரு இடம் அது. அது பார்த்து பேசணும். சிஎம் சார் அப்படிலாம் பேசக்கூடாது. அது தன்மையான பதிவா இல்லை. அது பார்க்கும்போது அந்த இறப்பை விட வலியா இருக்குது நமக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.